இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க் பீட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க் பீட்ஸ் பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த ஸ்டைல் வாசிக்கிற சில ட்ரம்மர்ஸ் நான் சொல்கிறேன். டேவிட் கேரிபால்டி, டென்னிஸ் சேம்பர்ஸ், ஜேம்ஸ் பிரவுன் அண்ட் பில்லி கோபன். ஒரு புது ஸ்டைல் ஆஃப் மியூசிக் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அதில் ஏற்கனவே வாசிக்கிற ட்ரம்மர்ஸ் அவங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக வாசிக்கிறாங்க, அந்த ஸ்டைலுக்குடைய ஸ்பெசிஃபிக் இது அவங்க பிளேயிங்கில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிளேயிங்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது, ஃபங்க் பீட்ஸில் நீங்கள் எவ்வளோ நோட்ஸ் போட்டாலும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ட்ரம்ஸில் நீங்கள் வாசித்தாலும் உங்கள் டைமிங் வந்து ரொம்ப சாலிடாக இருக்கணும். இப்போ நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க் பீட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பீட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எல்லா கவுண்ட்லேயும் ஐஆட் போயிட்டுருக்கு. பேஸ் ட்ரம் ஃபஸ்ட் கவுண்ட், அப்புறம் 3யோட ஹேண்டில் வருது. ஸ்னார் ட்ரம் 2வோட ஹேண்ட்லேயும், தென் 4th கவுண்ட்லேயும் வருது. இந்த பேட்டர்ன் இப்போ நம்ம ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம 2 டிஃப்ரெண்ட் டெம்போவில் ட்ரை பண்ண போகிறோம். கடைசியாக நம்ம மியூசிக்கோட நம்ம சேர்த்து வாசிக்க போகிறோம். எல்லா பேட்டர்ன்ஸுமே இப்போ நம்ம பார்க்குற 3 பேட்டர்னுமே இதே ஆர்டரில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இப்போ அப்படி நம்ம செகண்ட் பேட்டர்னுக்கு போக போகிறோம். செகண்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் நம்ம 16th நோட்ஸ் 4th கவுண்ட்டில் நம்ம 16th நோட்டில் சேர்க்க போகிறோம். அதாவது 4E and அப்படின்னு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கண்டினியூஸாக க்ளோஸ்ட் ஆகிட்டே போகாமல் 1ஓட ஹேண்டில் நம்ம ஓப்பன் ஆகிட்டு நம்ம போட்டு போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் இப்போ நம்ம சேர்ந்து ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அதேமாதிரி 2 டிஃப்ரெண்ட் டெம்போ அப்போ நம்ம மியூசிக்கோட சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ரெண்டு பேட்டர்ன் இப்போ பார்த்துட்டோம். கடைசி பேட்டர்ன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் நீங்கள் ஸ்லோவாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாசிக்க முடியும். இதில் அகைன் நம்ம நிறைய 16th நோட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 கவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 16th நோட்ஸ் வருது. இதோட கவுண்டிங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா 1E and தென் 2 and தென் 3E and இந்த மாதிரி வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம கோஸ்ட் நோட்ஸை சேர்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் செகண்ட் கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேர்லேருந்து நம்ம கோஸ்ட் நோட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறோம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி நீங்கள் இன்னும் நிறைய லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை பற்றி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் வர இந்த நம்பர் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புது டாப்பிக்கோட பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.